சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி சின்னத்திலே போட்டியிட்டு பானை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றிக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கிய பாடுபட்ட வாக்குகளை சேகரித்த திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளிட்ட திமுக கழகத்தின் முன்னணி தலைவர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும், தோழமை கட்சிகளை சார்ந்த தோழர்கள் அனைவருக்கும், கமல்ஹாசன் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுகிற வாய்ப்பை பெற்றுள்ளது. 1999 இந்த இயக்கம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் தேர்தல் களத்தில் பணியாற்றியிருக்கிறோம். 25 ஆண்டு கால கனவு இப்போது விடுதலை சிறுத்தைகளின் கனவு நிறைவேற இருக்கிறது. இந்த அங்கீகாரத்தை வழங்கிய சிதம்பரம், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு அங்கீகாரம் மாநில அளவிலான ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெறுகிற பரிணாமத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடைந்திருக்கிறது. ஏற்கனவே அங்கீகாரம் பெற்ற பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் அந்த அங்கீகாரத்தை இழந்து நிற்கிற நிலையில் இன்றைக்கு தென்னிந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி, அம்பேத்கர் கொள்கைகளை பேசுகிற ஒரு இயக்கம், இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களின் நல்லாதரவோடு இந்த இயக்கம் அனைவருக்குமான இயக்கம் என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற இருக்கிறோம் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் ஒரு மைல்கல். இது நாங்கள் மாநாட்டில் சொன்னதைப் போல இது ஒரு அடுத்த பாய்ச்சல். ஆகவே விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரித்த மக்களுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.